சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை தெனாலிராமன் வசிச்சு வர ஊர்ல ஒரு சாமியார் இருக்காருங்க. அவரு தன்னோட குலத்துக்கு கீழ் குலத்துல இருக்கவங்கள பார்த்தாங்கன்னா, முகத்த மூடிக்கிறாருங்க. இது ஏன் அப்படின்னு தெனாலிராமன் கேட்டா, இவங்கலாம் பாவம் செஞ்சவங்க. இவங்களெல்லாம் பார்த்தா நான் அடுத்த ஜென்மத்துல கழுதையா தான் பொறக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. இத கேட்ட தெனாலிராமன் இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஒரு முறை இந்த சாமியார் அரசரோட வந்துட்டு இருக்கும்போது, தெனாலிராமன் அங்க தெருல நிக்கிற கழுதைங்கள வணக்கம் சொல்லி வாழ்த்திட்டு இருக்காருங்க. இத பார்த்தோனே அரசர் "தெனாலிராமா என்ன செய்ற? எதற்கு கழுதைகளுக்கெல்லாம் மரியாதை செய்துட்டு இருக்க?" அப்படின்னு அரசர் கேட்கிறாருங்க. அதற்கு தெனாலிராமன் சொல்றாருங்க, "அ சாமியார் எந்த குலத்துல பிறந்திருக்காங்களோ, அந்த குலத்துல பிறந்தவங்க அ தெரியாத்தனமா கீழ் குலத்துல இருக்கவங்கள பார்த்திருந்தா, அவங்களோட அடுத்த ஜென்மத்துல அவங்க கழுதையா பொறக்குறாங்க அரசரே! அப்ப அவங்கலாம் சாமியாரோட குலத்த சேர்ந்தவங்க. அதனால தான் அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சாமியாருக்கு தான் நினைக்கிறது, நான் செய்றதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது புரியுதுங்க. அதற்கப்புறம் யாரையுமே அவரு அவமானப்படுத்துறது இல்லங்க. எல்லாரோடையும் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாருங்க. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே எல்லாரையும் நம்ம மனிதர்களா தான் பார்க்கணுங்க. அவங்களோட குலம், கோத்திரம் வச்சு அவங்கள பிரிச்சு, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாதுங்க. நன்றி, வணக்கம்.